உங்களை வாழ்க்கையை மாற்றணும், உங்களை மாற்றணும், லைஃப்பில் எல்லாருமே நான் ஒரு சக்ஸஸான பர்சனாக வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லாமே செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு சக்ஸஸ்ன்றது வரல. நான் இன்னும் என்ன பண்ணணும் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணிக்க, மல்டிபிள் விஷயம், மல்டி டாஸ்க் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் உங்களால் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் ஃபோக்கஸாக பண்ண முடியல, ஜெயிக்க முடியல அப்படின்னு ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருந்திருந்ததுன்னா நீங்கள் ரைட்டான பிளேஸில் தான் வந்திருக்கிறீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நின்று நிதானமாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம எந்த இடத்துல ஸ்டக்காக இருக்கிறோம். நீங்கள் எல்லா ப்ராசஸையும் பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் உங்களால் தோற்று போயிட்டுருக்கீங்க. காரணத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். என்கிட்ட ஒரு சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். நான் இப்போ சக்ஸஸ் ஆகுறது, இந்த சக்ஸஸ்ன்றதுனா நான் பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்துலையும் எனக்கு தோன்றது எல்லாத்துக்கும் காரணமே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த ஆரம்பத்திலே நான் கரெக்ட் பண்ணேன். இப்போன்னு தெரியல, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி, 8-10 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் பண்ண ஒரு விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு லைஃப்பில் அடுத்த லெவல், அடுத்த சேஞ்சஸ், சக்ஸஸ் என்ன வேணால் எடுத்துக்கலாம். அது என்ன ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த நான் எடுத்தது, அன்னைக்கு எடுத்தது, தெரிஞ்சும் தெரியாமல் ஒருத்தவங்க சொன்னதை எடுத்துக்கிட்டு நான் அதை எடுத்த ஒரு விஷயங்கள் என்னையே டோட்டலாக இன்னைக்கு நான் பார்க்கும்போது சேஞ்சஸ் கிடச்சிருக்கு. அன்னைக்கு ஏன்டா பண்ணேன்னு எனக்கு தோணுச்சு, எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுச்சு. ஒரே ஒரு விஷயத்த தான் நான் பண்ணேன். உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, ஏன் அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, ஏன் இந்த விஷயத்தை எடுத்தீங்க எல்லாம் கேட்டுறதுக்கும் நிறைய பேர் உண்டு. சிம்பிளான ஒரு விஷயங்கள், அந்த ஒரு விஷயம்தான். தினமும் காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது. இதென்னங்க காலையில் எந்திரிக்கிறது சிம்பிளான விஷயத்த, இதை நீங்கள் ஒன்று பண்ணோம் வாழ்க்கையை மாறும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கேட்குது. அந்த ஒரு விஷயங்கள், நான் ஒரு சேஞ்சஸ், நான் இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க அத்தனை பேரும், ஒரு புக் ஆத்தர் எழுதியிருக்கிற ராபின் சர்மான்னு சொல்லி 5 AM புக் ரூல் எழுதினவர் அவரும் சரி, அந்த அளவுக்கு அவர் புக் உலகம் ஃபுல்லாக இப்போ ஃபேமஸ் ஆகி அவர் வித்துட்டு இருக்கிறாருன்னா அது காரணம் அவர் எடுத்த ஸ்டெப். அதை தெரியாம நானும் அந்த ஸ்டெப் எடுத்து நான் பண்ணும்போது ராபின் சர்மா அளவுக்கு நான் வந்திருக்கணும் இல்லையோ, நான் ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறேன். காலையில் ஃபஸ்ட்டு நான் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்டா இதை கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும், ஏன் தூக்கத்தை கஷ்டப்படுத்தணும், ஏன் எந்திரிச்சு காலையில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு எந்திரிங்கன்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. ட்ரை பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு 7 நாள் ட்ரை பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். அந்த 7 நாள் நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன். முதல் நாள் தலை வலிச்சிச்சு, 2வது நாள் கண்ணு எரிச்சலோடு எந்திரிச்சேன், 3வது நாள் லைட்டாக ஓகே, ஃபஸ்ட்டு 2 டேயோட 3வது நாள் ஒரு சேஞ்சஸ் கிடச்சிச்சு, 4வது நாள் 5வது நாள் கரெக்டாக அந்த அலாரம் அடிக்கும் போது என் கை கரெக்டாக போச்சு, அந்த ஸ்னூக்கஸ் பண்ணாமல் டக்குன்னு போச்சு. 6வது நாள் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிச்சு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டேன். 7வது நாள் கரெக்டாக அலாரமும் நானும் கரெக்டாக நிற்கிறோம். நான் எந்திரிச்சு உட்காந்து கண்ணை திறக்கிறேன், அலாரம் அடிக்குது. அப்போ 8வது நாள் 9வது நாள் அலாரமே வைக்கல. அப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த 21வது நாள் சேஞ்சஸ் ஆச்சு. லைஃப்பில் எடுத்தோன்னு ஒரே நாளில் ஒரே செகண்ட் எல்லாம் மாறாது, அதுக்கு டைம் ஆகும். 21 நாள் பண்ணுறீங்கன்னா அடுத்து 90 நாள், 90 நாள் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம், 1 வருஷம் பண்ணிங்கன்னா 3 வருஷம், 3 வருஷம் கழிச்சு 5 வருஷம். என்ன வித்தியாசம் நான் கண்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மொதல் ஒரு 5 வருஷம் நான் எப்படி இருந்தேன், இப்போ இந்த 5 வருஷம் எப்படி இருக்கேன்னு இந்த டோட்டல் 10 இயர்ஸ் நான் பார்க்கும்போது வெர்ஷன், ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன்ற மாதிரி எனக்கு இருக்குது. ஓல்டு வெர்ஷனில் நிறைய நெகட்டிவிட்டியும், நிறைய கோவங்களும், தேவையில்லாத விஷயத்த கன்சியூம் பண்ணி வச்சு பல விஷயத்துல போய் நான் மாட்டிக்கிட்டது, பல பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்கினது, தேவையில்லாமல் நான் யூனிக்னஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் சம்பாரிச்ச அத்தனை பேரும், என்னோட புகழும், என்னோட வேலையும், என்னோட சம்பாத்தியம் போனது காரணம் அந்த 5 ஓல்டு வருஷனாக இருந்தது. எப்போ என்னை நான் மாற்றிட்டு அடுத்த 5 வருஷம் நான் இப்போ பார்க்கும்போது, 5 வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ்க்கு மேலே. காலையில் எந்திரிக்கிறது என்னோட ஹேபிட். நான் சில நேரம் ஃபீவர் வரலாம் அது ஓகே, ஆனால் எந்திரிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணிட்டா உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் இல்லாமல் காலையில் எந்திரிக்கும். காலையில் எந்திரிச்சு அந்த என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் என்ன தான் இருக்க போகுது, 7 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் என்னோட ஆஃபீஸ் நான் போகணுனாலும் 10 மணிக்கு தான் போகணும், என் ஸ்கூலு 9 மணிக்கு தான் ஸ்கூலு, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்கலாம். அதுக்கு பெஸ்ட்டு இது என்னென்னா, சொல்லக்கூட சயின்ஸ்லையும் சரி, நியூராலஜிலையும் சரி, எல்லா சொல்கிற சயின்டிஃபிக்காகவும் சரி, ரிசர்ச்லையும் சரி, இதை நிரூபித்தது என்னன்னா, மொதல் 90 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் கோல்டன் டைம். ஃபஸ்ட்டு 1.5 மணி நேரம் உங்கள் லைஃப்பில் கோல்டன் டைம் சொல்கிறாங்க. அந்த 1.5 டைம் நேரத்தில், அந்த 90 நிமிஷத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயலும் ஸ்ட்ராங்காக இருக்குன்றாங்க. உங்கள் பிரெயின் ஆக்டிவ் ஆகுன்றாங்க. நீங்கள் உங்களுக்கு கூட கன்ஃபியூஷன் ஸ்டேஜை உங்களுக்கு கரெக்டாக வருன்றாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்களா, நம்ம சின்ன வயசில் சொல்லும் போது, இப்போ படிக்காத, நைட் லேட் ஆகிடுச்சு, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிச்சா ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஞாபக சக்தி நிறையா உருவாக்கும். உங்களுக்கு
நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். எந்த பிரச்சனைக்கோ சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாமே அந்த நேரத்தில் ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு கரெக்டாக கொடுக்குமா. அப்போ அந்த 90 நிமிஷம் அந்த ஹார்மோன் சேஞ்சும் அந்த ஹார்மோன் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ரசாயன மாற்றங்கள், நீங்கள் நைட்டு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சார்ஜ் இல்லாமல் இருப்பீங்க. காலைல இருந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அந்த ஃப்ரெஷ்னஸில் நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் படிக்கணுமா படிங்க, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கீங்கன்னா அன்னைக்கு அப்போ யோசிங்க. இப்படி ஒவ்வொரு மெத்தடையும் நீங்கள் அந்த நேரத்தில் செய்யலாம். என்னென்ன செய்யலாம் அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம். ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நைட் படுக்கும்போது சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆகி படுத்திருப்பீங்க. காலையில் எந்திரிக்கும் போது தண்ணி ஒரு பாட்டில் லெவலில் நீங்கள் குடிங்கன்றாங்க. 1 லிட்டராவது ஃபஸ்ட்டு ஒரு டம்ளரில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சிட்டு ஒரு சர்டன் டைமில் 1 லிட்டர் தண்ணியை குடிக்க பாருங்கள். ஏன் அது குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாட்டர்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நம்ம பிரெயினுக்கு தேவையானது எனர்ஜி பூஸ்ட் ஆகிறதே அந்த தண்ணினால நம்ம எனர்ஜி பூஸ்ட் ஆகுன்றாங்க. நீங்கள் எந்திரிச்சோன்னு ஒரு டம்ளர் நீங்கள் குடிச்சிட்டு நீங்கள் அடுத்த இதை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அப்போ என்ன கன்சியூம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். படிச்சிங்கன்னா அது அப்படியே நான் டக்குன்னு ஏறி நீங்கள் எதை எழுதுறீங்கனாலும் அது டக்குன்னு நடக்கும். எல்லா ரைட்டரும் பாருங்கள், எல்லாரோட விஷயத்தையும் பாருங்கள். எல்லாம் ஒரு மியூசிக் டைரக்டர் சில பேர்லாம் பாருங்கள், ஏர்லி மார்னிங் அந்த 3 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது. காரணம் என்னன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கொடுக்கும். பிரெயின் நல்லா ஆக்டிவாக இருக்கும். உங்கள் செய்கிற வேலை எல்லாமே செய்ய வைக்கும். அந்த டே நல்லா இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு டே நீங்கள் எந்திரிச்சோம் தண்ணி குடிச்சோன்னு ஸ்க்ரோலிங் பண்ணுறதோட வீடியோ எது பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வரும். நியூஸ் பார்க்குறீங்க, ஒரு பேப்பர் பார்க்குறீங்க, பார்க்கலாம். எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம் பார்க்கணும். எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி கன்சியூம் ஆகி உங்களே அழிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் மோட்டிவேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு புக்கை கரெக்டாக ரீட் பண்ணுங்கன்றாங்க. சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு அதில் பிரெயினை பற்றி சொல்லலாம், உங்கள் வளர்ச்சியை பற்றி சொல்லியிருக்கலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணும்போது உங்கள் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஒரு ஜேர்னல் மாதிரி ரைட் பண்ணுங்கள். நான் இந்த 5 வருஷம் நான் ஒழுங்காக இல்லை, இந்த 5 வருஷம் கழித்து நான் சேஞ்சஸ் ஆயிடுவேன், நான் இந்த லெவல்லேருந்து இந்த சேஞ்சஸ் கொடுப்பேன். இப்படின்னு உங்களுக்குள்ளேயும் ஒரு கோல் இருக்குல்ல, அந்த கோலை எழுத பாருங்கள். ஸ்ட்ராங்காக எழுதுங்க. டெய்லி எழுதுறதுனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகப்போதில்லை. டெய்லி சொன்னதே சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் மூளைக்கு திருப்பி ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறீங்க. நேத்தோட இன்னைக்கு ஒரு சேஞ்சஸ் ஆகிருப்பீங்க, அதை எழுதுங்க. நேற்று நீங்கள் செஞ்ச தப்பை இன்னைக்கு நான் கரெக்ட் பண்ணிட்டேன், இது இனிமேல் நான் பண்ண மாட்டேன், சாரின்னு சொல்ல பாருங்க, தேங்க்யூன்னு சொல்ல பாருங்க. இப்படி நிறைய விஷயத்த நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம போன இதில் இப்படிப்பட்ட பிரெயின் இல்லை, நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம்னு அதுக்குமே தோணும் போது உங்களே தப்பான வழியில் அது கொண்டு போகாதுன்றாங்க. ரெண்டாவது, 90 நிமிஷம் ப்ரொடக்டிவிட்டியாக உங்களுக்குன்னு உங்கள் டைம், நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் தான் நீங்கள் சேர்ப்பீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிப்பீங்க, எழுதுவீங்க. உங்களுக்கு இன்னைக்கு எந்தாவது ஆஃபீஸில் வேலை ஏதோ பிரச்சனைனா அதை பற்றி யோசிச்சுட்டு அதை என்ன சொல்லணும்னு யோசிச்சுட்டு அதை பற்றி ஒரு ஹிண்ட்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸ்கூலில் ஒரு டெஸ்ட்டுன்னா அதை பற்றி கரெக்டான பாயிண்ட்ஸ் மிஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதி பார்க்கலாம். இப்படி நம்ம அடுத்த பிஸ்னஸ் கோல் என்ன நம்ம யோசிச்சு வச்சது, இப்போ இந்த பிஸ்னஸாக நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி மாற்றி பண்ணலாம், நேற்று வேற மாதிரி யோசிச்சோம், இன்னைக்கு நம்ம இந்த டைமென்ஷனில் யோசிப்போம், அதை எழுதி வைக்கலாம். இப்படி நிறைய விஷயத்த நம்ம 90 மினிட்ஸ் நம்ம யோசிக்கணும். நம்ம ப்ரொடக்டிவிட்டியாக நம்மளோட டைமை நம்ம எடுத்துக்கும் போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபோனை ஆஃப் பண்ணி வைங்க. எதாக இருந்தாலும் எந்த விஷயத்தையும் டிஜிட்டலாக இல்லாமல் உங்களது நேச்சுரலாக உங்கள் கையில் படபடி எழுதுகிறோம். உங்கள் கண்ணும் உங்கள் கையும் உங்கள் காதும் கேட்குற மாதிரி படிக்கிறீங்கன்னா ரீட் பண்ணும்போது சில நேரம் நல்லா ரீட் பண்ணும்போது ஒரு வார்த்தையும் சில சத்தமாக கூட ரீட் பண்ணி பார்ப்பேன், காதில் விழுகும். எழுதும் போது கண்ணு நம்ம பார்க்கும், எழுதுவோம், அது மைண்ட்குள்ளே ரீச் ஆகும். அப்போ நமக்கு அந்த ப்ராசஸ் கண்ணு காது வாய் அப்படி நம்ம மாற்றி நம்ம 3மே ஆக்டிவேட் ஆகும்போது பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஏதோ ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறான், இன்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஃபஸ்ட்டு டே அது கோவப்படும். இது தேவையில்லாத வேலை. காலையில் எந்திரிச்சு தூக்கத்தை விட்டு நம்ம எப்பயுமே 7:30 மணிக்கு தானே எந்திரிப்பாங்க, இப்போ ஏன் 4 மணிக்கு எந்திரிச்ச, உனக்கு அது செட் ஆகாது. நம்மளை ப்ரொடெக்ட் தான் பண்ணும். நம்ம பிரெயின் நம்மளே தான் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ முதல் நாள் கஷ்டப்பட்டு இல்லை இதை நான் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் பண்ணணும், 2வது நாள் பண்ணணும், 3வது நாள் பண்ணணும். இப்படி பண்ணும்போது 21 நாள் பண்ணும்போது அதே வந்துடும். இவன் ஏதோ பண்ணுறான், அதுக்கு நல்லது கெட்டதுன்னு தெரியாது, ஏதோ பண்ணுறான், அப்போ இதை இனிமேல் நம்ம ட்ரை பண்ணிடுவோம், அப்போ இதுக்குள்ளே வரான், அப்போ நம்ம இனிமேல் இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஆக்டிவேட் ஆகுமா. ஆக்டிவேட் ஆகும்போது இன்ஆக்டிவாக இருந்த ஒரு விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும்போது உங்கள் பிரெயின் இன்னும் டியூன் ஆகுமா. அடுத்தடுத்த விஷயத்த நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சர்ச் பண்ணி உங்களுக்கு கொண்டாந்து நிற்குமா. எப்படி ஏஐ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு 10 ஆன்சர் கொடுக்குதோ நம்ம பிரெயின் அந்த ஏஐயோட பெருசு.
ஏன்னா அந்த ஏஐ டெவலப் பண்ணதே நம்மள மாதிரி ஒரு பிரைன் இருக்கிற ஆள் தான், அதுவும் இந்தியன் தான் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது நம்ம விஷயத்த அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குமா. கொடுக்கும்போது அதில் எது தேவையோ அந்த பிரெயினே உங்களுக்கு காமிக்கும். அந்த வேயோ நீங்கள் பிடிச்சி போகும்போது சக்ஸஸ்ன்றது வரும். அது படிக்கிற வயசு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, இந்த டைம்குள்ளே போகிறீங்க. அப்போ லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறனால உங்கள் லைஃபே சேஞ்சஸ் ஆகும். அந்த ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சனால தான் என்னால் நிறைய விஷயத்த மாற்ற முடிஞ்சது, நிறைய டிஸ்ட்ராக்ஷனை மாற்ற முடிஞ்சது, நிறைய கோபத்தை தூக்கி போட முடிஞ்சது, நிறைய என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சது. நான் ஏன் தப்பு பண்ணிகிட்ருக்கேன், என்னை நானே மிரரில் பார்த்த மாதிரி எனக்கு நிறைய விஷயத்த எனக்கு வரும்போது அதை சேஞ்சஸ் பண்ணேன், மெடிடேட் பண்ணேன். மெடிடேஷன் நான் பண்ணமா அந்த ஏர்லி மார்னிங் நான் என்னோடது எப்படி இருக்கும்னா, ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிறது, மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது, அட்லீஸ்ட் ஒரு புக்கை பார்க்குறது, அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து அடுத்த வேலையை என் பையன் ஸ்கூல் கொண்டு போய் இத்தனையும் நான் ப்ராசஸ் பண்ணுவேன். அப்போது மொதல் 1.5 மணி நேரம் என்னை யாருமே எதுக்குமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மித்தவங்க யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. அந்த இருள் சூழல் இடத்துல அந்த வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் வெளில வரும். அந்த மொட்டை மேலே மெடிடேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரைட்னஸ் வரும்போது அது மாதிரி பிரைனுக்கு அப்படியே ஒயிட் கலராக மாறும்போது நம்மளும் ஏதோ ஒரு புது உலகத்துலேருந்து நம்ம வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். நம்மளுக்கு புது விஷயம் கிடைக்கிற மாதிரி ஒன்று தோணும். இது டெய்லி பார்க்கும்போது இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, அப்படியே கிளைமேட் ஜில்னஸாக இருக்க ஒரு மாதிரி ஆகும்போதே நம்மளுக்கு மைண்டும் எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ திருப்பி இன்றைக்கி எதாவது செய்யணும், திருப்பி இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கணும், என்ன டாபிக் எடுக்கணும், என்ன கேட்ட கம்பெனிக்கு என்ன பதில் சொல்லணும், அவங்களுக்கு என்ன இருக்குது, இப்படி நம்மளுக்குள்ள நிறைய கம்யூனிட்டிக்குள்ள என்னென்ன இருக்குது, என்ன ப்ராசஸ், இதெல்லாம் ஓடும். அப்போ இதை தான் வந்து செய்ய சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ ஏர்லி மார்னிங் ஒரு டைம் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்காமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மொதல் லைஃபாக ஒன்று வச்சுக்கோங்க. இன்னில் ஃபாஸ்ட் 5 இயர்ஸ் எப்படி இருந்தீங்க, இனி வரப்போகிற 5 இயர்ஸ் எப்படி இருப்பீங்க. மொதல் 90 நாள் இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 1 வருஷம் கண்டினியூ ஆகுங்க. அடுத்து 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு இதே தான் இன்றைக்கி 2025 2030 வேற மாதிரி நீங்கள் மாறி இருப்பீங்க. அன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். 5 வருஷம் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். நீங்களும் 5 வருஷம் உடனே இல்லாமல் நடந்துடாதுங்க. இன்றைக்கே நினச்சி நாளைக்கு காலையில் நடந்தாலும் இப்பயே நடந்துடாது. அதுக்கு டைம் கொடுக்கணும். யூனிவர்சல் உங்களுக்கு கொடுக்கும், உங்களை டெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு வழியை பொறுத்துக்கிறீங்க, எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு ஆக்ஷன் கொடுக்குறீங்க, எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்க, எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, யாரையும் கெடுதல் பண்ணாமல் லைஃப்பில் இருக்கிறீங்கன்றத அந்த ப்ராசஸ் உங்களுக்கே புரிய வரும். உங்களை புரிய வைக்கிறது இந்த டைமில் எடுத்து பண்ணிங்கனாலே சேஞ்சஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த பிரம்ம முகூர்த்தன்றது அந்த டைம் அது யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 3:30ன்னு சொல்லுவாங்க. எனக்கு கேட்டால் 3:30 அட்லீஸ்ட் 4:30லேருந்து நீங்கள் 6 o'clock வரைக்கும் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா நைட்டு திருப்பி 9 மணிக்கு நீங்களே படுப்பீங்க. உங்களுக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் விட்டுருவீங்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸை விட்டுருவீங்க, தேவையில்லாத ஆல்கஹாலோ, தேவையில்லாத சிகரெட்ஸோ, தேவையில்லாத விஷயங்களையோ விட்டுருவீங்க. உங்களுக்கு எது நல்லது தேவையோ அதை எடுப்பீங்க, எது நல்லது சாப்பிடணும் ஃப்ரூட்ஸாக எடுப்பீங்க, எது தேவையோ அதை மாத்திரம் கன்சியூம் பண்ணுவீங்க. இப்படி எல்லா விஷயம் சேஞ்சஸ் ஆகும். உங்களுக்கு ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும்போது கரெக்டாக தூங்குவீங்க. கரெக்டாக தூங்குறதுனால ஏர்லி மார்னிங் எந்திரிப்பீங்க. அப்போ லைஃப் ரொட்டீன் ஆகும். அப்போ இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நைட் 9 மணிக்கு படுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வராது. ஏன்னா நீங்கள் தூங்குனது 12 9:30 தூங்குறீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அடுத்து இப்படி ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த 9 மணிக்கு படுத்துருவீங்க. எப்படின்னாலும் 8 மணிக்குள்ளே உங்கள் டிஃபனை முடிப்பீங்க. எல்லாரும் சூரியன் மறையறதுக்கு போது டிஃபனை சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் முடியாது. அட்லீஸ்ட் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே டிஃபனை சாப்பிட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 9:30 என்னை கேட்டால் 8:45 to 9 o'clock படுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் அது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன வளர பசங்களோ பிஸ்னஸ் இது பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் சின்ன உங்களால் முடிஞ்சவங்க அந்த 9:30க்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங் எந்திரிப்பீங்க. 5 AM உங்களுக்கு எல்லாமே மாற்றத்தை கொடுக்கும். அந்த 90 minutes லைஃபே ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இன்னைக்கு இல்லைன்னா கூட வருங்காலத்தில் மாற்றம் கொடுக்கும். 90 நாள் கழிச்சு ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. 1 வருஷம் கழிச்சு இன்னும் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. அடுத்து 3 வருஷத்துல பெரிய சக்ஸஸை பார்ப்பீங்க. 5 வருஷம் கழிச்சு நீங்களே புது டைமென்ஷன் புது அவதாரம் எடுத்திருப்பீங்க. இதான் நடக்கும், நடந்தே தரும், கண்டிப்பா நடக்கும், உறுதியா சொல்றேன். மாறலைன்னா என்கிட்ட கேளுங்க. மாறாம இருந்துச்சுன்னா தப்பு உங்க சைடில் இருக்கும். அது காரணம் முழுமையாக நீங்கள் பண்ணாமல் இருந்து என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நடக்காது. முழுசாக ட்ரை பண்ணுங்கள், உண்மையாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்காண்டி ட்ரை பண்ணுங்கள், எனக்காண்டி ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்காண்டி உங்கள் சக்ஸஸ் உங்கள் ஃபேமிலியோட ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகிறதுக்காண்டி இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு தேவை, யார் சக்ஸஸ் ஆகணும், யார் லைஃப்பில் இதாகணும், இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி
அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும். உங்களுக்கு தோன்ற விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ரெக்கமெண்டேஷன் இப்போ ஒரு 1000 பேர்த்துல 1,00,000 பேர்த்துக்கு போச்சுன்னா என் சேனல் இன்னும் டெவலப்மெண்ட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் மேலும் மேலும் நான் வளர்கிறதுக்கும் இன்னும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை கொடுக்கும். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. உங்கள் நம்பிக்கை என்னை பெறணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் வளரலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.